பாபு மா யுதுக்கரு ஃபில் முனாவலத்தி வ கிதாபி அஹ்லில் இல்மி பில் இல்மி இலல் புல்தான். அந்த ஹதீஸ் தானே, அந்த பாபு தானே எடுத்துட்டிங்களா? பாபு மா யுதுக்கரு ஃபில் முனாவலத்தி வ கிதாபி அஹ்லில் இல்மி பில் இல்மி இலல் புல்தான். மா யுதுக்கரு ஃபில் முனாவலா. முனாவலத்து அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸுகளை எல்லாத்தையுமே தொகுத்து கொடுக்கறது ஒரு ஓலைச்சுவடியாக. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஹதீஸே புகாரி, ஹதீஸே முஸ்லீம், இப்படி இந்த கிதாபுகள் தொகுக்கப்பட்ட மாதிரி ஒரு சுவடிகளாக அல்லது ஒரு ஏடுகளாக ஹதீஸை தொகுத்து கொடுக்கலாமா? புரியுதா? தொகுத்து கொடுக்கலாமா பிறருக்கு? இப்போ நம்ம படிக்கிற புகாரி மெத்தடுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இந்த மாதிரி எல்லாம் ரசூலோட ஹதீஸை புக்காக தொகுத்து உட்காந்து படிச்சிருக்கிறாங்களா? இப்படிலாம் ஒரு கேள்வி வரும். இன்றைக்கி நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, மதுஹபு சார்ந்த கேள்விகள் வரும்போதுலாம் இப்படி அறிவுபூர்வமான சில கேள்விகள் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ரசூலுல்லாஹ் எந்த மதுஹபை பின்பற்றினாங்க? ஷாஃபியா, ஹனஃபியா, ஹம்பலியா, மாலிக்கியா? இது எவ்வளோ அறிவை தாண்டிய கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தாவுடைய கல்யாணத்துக்கு பேரை கையெழுத்து போட முடியுமா? தாத்தா கல்யாணம் பண்ணி புள்ள பிறந்து அடுத்து ஒரு புள்ள பிறக்கிறது தானே பேரன். அப்போ இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் ஷாஃபியா, ஹனஃபியா, ஹம்பலியா, மாலிக்கியானுங்கிற கேட்குற கேள்வி எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான கேள்வி. இப்படியெல்லாம் கேட்குறாங்க இல்லையா? அது மாதிரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள ஏற்றுக்கக்கூடிய கூட்டமும் அவங்களுடைய ஹதீஸுகளை ஏற்றுக்கிற கூட்டமும் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் மதுஹபுகளுடைய இமாம்களுடைய சொற்களை என்ன பண்ணுறது கிடையாது, ஏற்றுக்கிறது கிடையாது. சொல்லப்போனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்துக்கு முன்னாடியே யார் வந்துட்டா? மதுஹபுடைய இமாம்கள் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து சஹாபாக்களை பார்த்தவர்கள் தாபீன்கள். ஹனஃபி மதுஹபுடைய அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கெல்லாம் தாபீன்களுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க. சொல்லப்போனால் சஹாபாக்களை பார்த்தவங்க. இவங்களுக்கெல்லாம் அடுத்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்கெல்லாம் பிறந்து வராங்க இல்லையா, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மாணவர் தான் யார்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்போ பெரும்பான்மையான மாற்று கருத்துள்ள மக்கள் புகாரியை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் மதுஹபுகளை என்ன பண்ணுறது கிடையாது, ஏற்றுக்கிறது கிடையாது. மதுஹபுகள் வேறு, இது ஹதீஸ் ஆச்சுங்க, இது புகாரி ரசூலுல்லாஹ் சொன்ன சஹீஹான ஹதீஸ், இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் மதுஹபை ஏற்றுக்க சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, அது பழம் இது சாறு, அவ்வளோதான். அது பழம் இது சாருங்கிற மாதிரி புகாரிங்கிறது ஒரு பழத்தை போல, அதுலேருந்து பிழிந்தெடுக்கப்பட்ட சாறு தான் என்னது? மதுஹபுகள். புகாரியில் சொல்லப்பட்ட ஹதீஸுகள், புகாரி தொகுக்கப்பட்டதே எது உருவாகினதுக்கு அப்புறம் தான். மதுஹபுகள்லாம் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு தான் புகாரியை தொகுக்கப்படுது. அப்போ அவங்கெல்லாம் சஹாபாக்கள் ஹதீஸுகளை கேட்டு சட்டம் எழுதுறவங்க. அப்போ நம்ம இங்கே பார்க்குற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, பாபு மா இதுக்கு ஒரு ஃபில் முனாவலத்தி. இப்போ இந்த ஹதீஸுகளை கிதாபுகளாக ஏடுகளாக தொகுத்து கொடுக்கறது. ஓ கிதாபி அஹ்லில் இல்மி பில் இல்மி, இல்முடையவங்க, கல்வி படைத்தவங்க இல்மு சார்ந்த சில கடிதங்களை எழுதி இலல் புலுதான் ஊர்களுக்கு அனுப்பி வைக்கிறது. இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணுறத இதுக்கு ஹுக்குமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு சட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எங்கே தபாலா எழுதி போடுறோம், இது எல்லாமே வாட்ஸ்அப் செய்திகளாக அப்படி ஷேர் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு அனுமதி இருக்குதா? அப்போ இல்முடையவர்கள், இல்மு சார்ந்தவர்கள் ஒரு இல்முடைய செய்தியை பிறருக்கு, பிற ஊர்களுக்கு அனுப்பி வைக்கிறது சம்பந்தமான பாடம். கால அனஸ் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, நசஹ உஸ்மான் இப்னு அஃபான், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பிரதி எடுத்திருக்கிறார்கள். பிரதினா புரிதா, போல ஜெராக்ஸ் மாதிரி. எதை பிரதி எடுத்தார்கள்? அல் மசாஹிஃப, குர்ஆனுடைய பிரதிகளை எடுத்து, குர்ஆனை பல பிரதிகளாக எடுத்து, ஃபபாஸபிஹா இலல் ஆஃபாக், அந்த குர்ஆனுடைய பிரதிகளை ஒவ்வொரு ஊர்களுக்கு என்ன செய்வாங்களாம், உலகத்தினுடைய மூலைகளுக்கு அவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க. குர்ஆனை பிரதி எடுத்து உலக மூலை முடுக்குகளுக்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அப்போ நாம் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது, நம்முடைய இல்முடைய விஷயங்களை பகிர்வதற்கான ஆதாரமாக இதை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வரா அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் உமர் வ யஹ்யா இப்னு சயீத் வ மாலிக் இப்னு அனஸ் தாலிக ஜாயிசன், இவங்கெல்லாம் இதை வைத்து குர்ஆனை பிரதி எடுத்து ஹதீஸுகளை பிரதி எடுத்து அனுப்புறதுங்கிறது என்னது? தாலிக ஜாயிசன், அது அனுமதிக்கப்பட்டது என்ற கருத்தில் இவங்க இருக்கிறாங்க. வஹ்தஜ்ஜ பஅலு அஹ்லுல் ஹிஜாஸி, ஹிஜாஜை சார்ந்தவர்கள் சில நபர்கள் இதை ஆதாரமாக எடுக்கிறார்கள். எந்த விஷயத்தில்?
ஃபில் முனாவலத்தி பி ஹதீஸின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் அலின்னு குர்ஆன் தானே பிரதி எடுத்து அனுப்புனாங்க. ஹதீஸை பிரதி எடுத்து இந்த மாதிரி நம்மள்ட்ட எல்லா கையிலையும் புகாரி இப்போ இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் பிரதி எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள். இந்த மாதிரி ஹதீஸுகளை பிரதி எடுக்கிறதுக்கும் இது என்னது ஆதாரமாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஹைசு எந்த அளவுக்குன்னா ஒரு விதத்தில் பாருங்கள், கதப ரசூலுல்லாஹ் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். லி அமீரி சரியா கிதாபன், ஒரு படை தளபதிட்ட வந்து ரசூலுல்லாஹ் ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து, கிதாபன் ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து, வக்கால சொல்கிறாங்க, லா தக்ராஹு, நீ இதை என்ன பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது. ஹத்தா தபுலுக மக்கான வக்கதா வக்கதா, நீ இந்த ஊருக்கு போகிற வரைக்கும், இந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துக்கு நீ போகிற வரைக்கும் இந்த ஹதீஸை நீ என்ன செய்யக்கூடாது, இந்த செய்தியை, இந்த கடிதத்தை நீ படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஃபலம்மா பலக தாலிக்க அல் மக்கான, அந்த நபர் அந்த இடத்தை அடைந்த பொழுது ஃபகரா அஹு அலன்னாஸ், அந்த கடிதத்தை மக்கள்கிட்ட என்ன பண்ணாங்க, படித்து காண்பித்து, அக்பரஹும் பி அம்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அந்த மக்களுக்கு என்ன பண்ணாங்க, அறிவித்தார்கள். புரிஞ்சா இல்லையா? அப்போ இது மூலமாக ஒரு இல்முடைய விஷயத்தை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க டு அதர்ஸ். ஓகேவா? وقال حدثنا إسماعيل بن عبد الله قال حدثني إبراهيم بن سعد عن صالح عن ابن شهاب عن عبيد الله بن عبد الله بن عتبة بن مسعود رضي الله تعالى عنهم أن عبد الله ابن عباس, அறிவிக்கிறவங்க யாரு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அக்பரஹு, அவங்க அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பஅஸ அனுப்பினார்கள், பி கிதாபிஹி, அவங்க ஒரு கடிதத்தை எழுதி என்ன பண்ணாங்க, அனுப்பினார்கள். ரஜுலன், ஒரு மனிதரை என்ன பண்ணாங்க, ஒரு கடிதத்தை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. வ அமரஹு, அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹ் ஏவினார்கள், எதுஃபாஹு, அதை ஒப்படைக்க, எதை ஒப்படைக்க, அந்த கடிதத்தை ஒப்படைக்குமாறு ஏவினார்கள். இலா அதீமில் பஹ்ரைன், இலா அதீமில் பஹ்ரைன் பேரரசுக்கு என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அந்த கடிதத்தை ஒப்படைக்க சொல்லி அனுப்புகிறாங்க. ஃபதஃபாஹு, அவர் ஒப்படைத்தார், அந்த கடிதத்தை ஒப்படைத்தார். அதீமுல் பஹ்ரைன் கிஸ்ரா, கிஸ்ரா என்கிற மன்னர் அதீமுல் பஹ்ரைன் கிஸ்ரா இடத்துல என்ன பண்ணுறார், அவர் அந்த கடிதத்தை ஒப்படைக்கிறார். ஃபலம்மா கராஹு, ஃபலம்மா, அந்த மன்னர் அந்த கடிதத்தை படித்த பொழுது, மஸ்ஸக்கஹு, அதை என்ன பண்ணுறாரு, கிழிச்சு போட்டு விடுகிறார். என்ன பண்ணுகிறார், கிழித்து போட்டு விடுகிறார். ஃபஹசிப்து, இப்போ அறிவிப்பாளர் சொல்கிறாங்க, யார், அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஃபஹசிப்து அன் இப்னு ஷிஹாப் தானே, அவங்க சொல்கிறாங்க, அண்ணா இப்னு முஸையப், நிச்சயமாக இப்னு முஸையப் அவங்க காலை சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. ஃபதஆ அலைஹிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ அந்த மன்னர் கிழிச்சி போட்ட செய்தி ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்ச பொழுது ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணாங்களாம், துஆ செய்தார்கள். அந்த மன்னருக்கு எதிராக துஆ செய்து, என்ன துஆ செய்தாங்க, ஐயு மஸ்ஸக்கு குல்ல முமஸ்ஸகின் என்கிற இந்த வாசகத்தை கூட என்ன பண்ணுறாங்க, அவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும், அவர்கள் பல்வேறு சின்ன பின்னமாக சிதறடிக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, பதுவா செய்கிறார்கள், அதை எதிராக துவா செய்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. وقال حدثنا محمد بن مقاتل أبو الحسن المروزي أخبرنا عبد الله قال أخبرنا شعبة عن قتادة عن أنس بن مالك رضي الله تعالى عنهم قال, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கதப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபன், ரசூலுல்லாஹ் ஒரு கடிதத்தை எழுதினார்கள், எழுதினார்கள் அல்லது அராத யக்துப, என்ன அர்த்தம், எழுதுறதுக்கு நாடுறாங்க. இப்படி ரெண்டில் ஏதோ ஒன்று ரிவாயத்து, இது சரியா, ஒன்று எழுதினாங்க அல்லது எழுதி நாடுனாங்க. அந்த நேரத்தில் ஃபக்கீல் எனக்கு ரசூலுல்லாஹ்க்கு சொல்லப்பட்டுச்சான். இப்போ ரசூலுல்லாஹ் அந்த அதீமுல் பஹ்ரைன் அந்த கிஸ்ராவுக்கு ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்லப்படுது, ரசூலுல்லாஹ்க்கு சொல்லப்படுது, ஃபக்கீல் லஹு சொல்லப்படுது, இன்னகும் நிச்சயமாக அவர்கள் எல்லாம் லா யக்ரவுன கிதாபன், எந்த கடிதத்தை என்ன செய்ய மாட்டாங்க, படிக்க மாட்டார்கள், இல்லா மக்தூமன், அந்த கடிதம் எப்படி இருக்கணும், முத்திரையிடப்பட்ட கடிதமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன செய்வாங்க, இல்லாட்டி படிக்க மாட்டாங்க என்று சொல்லப்படுது. ஃபத்தஹத ஹாத்தமன் மின் ஃபில்லத்தின், உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெள்ளியிலான ஒரு மோதிரத்தை எடுத்துக்கொண்டார்கள். நக்ஷுஹு, அதில் பதியப்பட்டிருந்தது என்னென்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வாசகம் பதிக்கப்பட்ட ஒரு மோதிரத்தை ரசூலுல்லாஹ் எடுத்தார்கள். கண்ணி அன்னூர் இலா பயாலிஹி, சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கண்ணி அன்னூர் இலா பயாலிஹி ஃபி யதிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய கையில் அந்த ஒட்டகத்துடைய வெண்மை நிறம், அந்த பளிச்சுன்ற அந்த வெள்ளை நான் என்ன பண்ணேன், பார்த்தேன். அதை வந்து நான் இன்னமும் இப்போயும் நான் என்ன பண்ணுறேன், பார்த்துக்கிட்டே இருப்பதை போல் எனக்கு இருக்கிறது. அந்த வெள்ளை நிறம் இன்னும் என் கற்பனையில், என் மனசில் என்ன பண்ணியிருக்கு, பதிஞ்சு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபகுல்துலி கத்தாதா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கத்தாதா இல்லை
நான் கேட்ட இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க சொல்கிறாங்க, அக்பர்னா ஷுஅபா அக்பர்னா அப்துல்லா கால அக்பர்னா ஷுஅபான்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நான் கத்தாதா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட நான் கேட்டேன், மன் கால நக்ஷுஹு முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அந்த மோதிரத்தில் முகமது ரசூலுல்லாஹ்னு எழுதப்பட்டிருந்துச்சின்னு சொன்னது யார், பதியப்பட்டு சொன்னது யாருன்னு கேட்கும்போது கால அனஸ், யார் சொன்னதா அது அனஸ் ரலியல்லாஹு அவங்க தான் என்ன பண்ணாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்க சொல்கிறாங்க. பாபு மன் கஅத ஹைசு யன்தஹி பிஹில் மஜ்லிஸு வமன் ரஆ ஃபுர்ஜத்தன் ஃபில் ஹல்கத்தி ஃபஜலஸ ஃபீஹா. இது என்ன பாடம் அப்படின்னா, மன் கஅத யார் அமர்கிறாரோ, யார் ஹைசு யன்தஹி பிஹில் மஜ்லிஸ், ஒரு மஜ்லிஸ் இருக்குது, ஒரு கூட்டம் உட்காந்துருக்குன்னா அந்த கூட்டம் எதோட எண்ட் ஆகுதோ, எதோட முடியுதோ அந்த முடிவில் என்ன பண்ணுறது, உட்கார்றது. வமன் ரஆ ஃபுர்ஜத்தன், அல்லது இடையில கேப் இருக்கான்னு பார்க்குறாரு ஒருத்தர், அந்த வட்டமாக உட்காந்துருக்குறாங்கன்னா கடைசியில் உட்கார ஆப்ஷன் ஒன்று, இல்லை இடையில ஏதாவது கேப் இருந்தால் அந்த கேப்பில் வந்து உட்காராங்க இல்லையா, ஃபில் ஹல்கா, அந்த ஹல்காவில் அந்த வட்டத்தில் வந்து கேப்பில் உட்கார்றவர் ஃபஜலஸ ஃபீஹா, அதில் உட்கார்ந்தார். இப்போ இது சம்மந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகள் என்ன? وقال حدثنا إسماعيل قال حدثني مالك عن إسحاق عن عبد الله بن أبي طلحة أن أبا مرة مولى عقيل ابن أبي طالب أخبره عن أبي واقد الليثي أن رسول الله صلى الله عليه وسلم, வாக்கித் லைசி அவங்களை தொட்டும் வருகிற செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைனமா ஹுவ ஜாலிசுன் ஃபில் மஸ்ஜிதி, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, பள்ளியாசல்ல உட்கார்ந்துருக்கிறாங்க. வன்னாசு மாஹு, மக்கள் எல்லாம் அவங்களோட என்ன பண்ணியிருக்காங்க, சஹாபாக்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இது அந்நேரத்தில் அக்பர சலாசத்து நஃபரின், ஒரு 3 நபர்கள் ரசூலுல்லாஹ் நோக்கி என்ன பண்ணாங்க, வந்தார்கள். அக்பர இத்னானி இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 3 நபர்களில் 2 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்தில் நெருங்கி அந்த மஜ்லிஸுக்கு வந்துட்டாங்க. தஹப வாஹிதுன், ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், போயிட்டார், அவர் உட்காரல மஜ்லிஸில் போயிட்டார். வந்த 2 பேர் வகஃப அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அம்மா அஹதுஹுமா, அதில் ஒருத்தர் வந்து ஃபரஆ ஃபுர்ஜத்தன் ஃபில் ஹல்கத்தி, அந்த மஜ்லிஸில் அந்த வட்டத்தில் வந்து ஒரு சின்ன கேப் என்ன செய்கிறாரு பார்க்குறாரு. உடனே ஜலஸ ஃபீஹா, அந்த கேப்பில் வந்து என்ன பண்ணிட்டார், அவர் உட்காந்துட்டார். அம்மல் ஆஹரு, இன்னொருத்தர் என்ன பண்ணார், ஜலஸ ஹல்ஃபம், அப்படியே பின்னாடியே என்ன பண்ணிட்டார், முன்னாடி வர கூச்சப்பட்டுக்கிட்டு பின்னாடியே உட்காந்துட்டார். அம்ம சாலிசு, 3வது அந்த நபர், அவர் என்ன பண்ணார், அதுபர தாகிபன், அவர் சென்றுட்டார், புறமுதுகிட்டு போயிட்டார், கண்டுக்காமல் போயிட்டார் அவர். ஃபலம்மா ஃபரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சொன்னாங்க, அலா உக்பிருக்கும் அந்நஃபரி ஸலாஸா, வந்த 3 நபர்களை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா. அம்மா அஹதுஹும், அதில் ஒருத்தர் ஃபஆவா இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அவர் நெருங்கி வந்தார். ஃபஆவாஹுல்லா, அல்லாஹும் அவரை என்ன பண்ணான், நெருக்கி கொண்டான். அம்மல் ஆஹர், இன்னொருத்தர் 2வது நபர் ஃபஸ்தஹியல்லாஹு மின்ஹு, அம்மல் ஆஹர் ஃபஸ்தஹியா, 2வது நபர் வெக்கப்பட்டார். ஃபஸ்தஹியல்லாஹு மின்ஹு, அல்லாஹும் அவரை விட்டு என்ன பண்ணான், வெக்கப்பட்டான். அம்மல் ஆஹர், 3வது நபர் ஃபாரல, அவர் புறக்கணித்து விட்டார். ஃபாரல்லாஹு அன்ஹு, அல்லாஹும் அவர் என்ன பண்ணிட்டான், புறக்கணித்து விட்டான். அப்போ ஒரு மஜ்லிஸ், நல்ல மஜ்லிஸ் நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே போய் கலந்து என்ன பண்ணிக்க வேண்டியதான், உட்காருவதுனால் அல்லாஹ் நம்மளை என்ன பண்ணுறான், அணைத்து கொள்கிறான். நான் நமக்கு இதுக்கு சம்மந்தமில்லை, ஓரமாக உட்காந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஓரமாக உட்கார்ந்தால் அல்லாஹ் நம்மளை ஓரமாக வச்சிருவான். கண்டுக்காமல் போயிட்டு அல்லாஹ் நம்மளை என்ன செய்ய மாட்டான், கண்டுக்க மாட்டான். பாபு கௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின். இப்போ இங்கே இருக்கிற நீங்கள் 10-15 பேர் இங்கே இருக்கிறீங்கன்னா, சொல்லப்படுகிற செய்திகளை நீங்கள் கேட்டுட்டு பிறருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரி எத்தி வைக்கணும். ஏன் எத்தி வைக்கணும்னா, இங்கே நீங்கள் இந்த நேரத்தில் மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் அல்லது காலைல ஃபஜருக்கு பிறகு உட்காந்துருந்தாக்கா தூக்கம் வருது உங்களுக்கு, நீங்கள் அரைக்குறையாக கவனிச்சிருக்கலாம், அல்லது உங்கள் கவனத்தில் அது முழுமையாக பதியாமல் இருக்கலாம், அல்லது முழுசாக பதிஞ்சு உங்களுக்கு அந்த செயலில் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் இன்னொரு நபர்கள் இடத்துல போய் சொல்லுவீங்க இல்லையா, சொல்லப்படுகிற அந்த நபர் என்ன செய்யலாம், உங்களை விட ஆர்வம் உள்ளவராக, உங்களை விட அதிகம் விளங்கக்கூடியவராக, நாலேஜ் உள்ளவராக இருக்கலாம். அதனால் செல்லப்படுகிற செய்திகளை நீங்கள் பிறருக்கு என்ன செய்யணும், எத்தி வைக்கணும். இங்கே இருக்கிற இங்கே படிக்கிற 30-40 பிள்ளைங்களில் நீங்கள் எல்லாருமே என்ன செய்கிறீங்க, சில நல்ல செய்திகளை கேட்குறீங்கன்னா, கேட்குற நீங்கள் இன்னொரு நபர்கள்ட்ட சொன்னால் அவர் இந்த தீனுடைய ஃபீல்டுக்கு வரக்கூடியவராக இருக்கலாம், அவருக்கு அது போணுச்சுன்னா அது பயனுள்ளதாக இருக்கலாம். இல்லை உங்களில் சில பேர் அந்த ஃபீல்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். எதுவோ சொல்லப்படுகிற செய்தி நம்மள்கிட்ட இருக்க தகுதி இல்லாட்டியும் அது பிறர்கிட்ட போகும்போது அது என்னவாக இருக்கலாம்,
இப்போ நீங்கள்லாம் ஒரு செய்தியை கேட்குறத விட உங்களுடைய பேரண்ட்ஸ் ஒரு செய்தியை கேட்டால் அது எஃபெக்ட் கூட இருக்கும், அப்படி தானே? இப்போ நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் மண் சலக்க தரீக்கன் எத்துலுபு பிஹி இல்மன் வரும், ஹதீஸ் வரும். யார் இல்மை தேடி ஒரு பாதையில் பயணிக்கிறார்களோ சஹரல்லாஹு லஹு தரீக்கன் இலல் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையை என்ன செய்கிறான், லேசாக்கி வைக்கிறான்னு சொல்லிட்டு ஹதீஸ் இருக்குது. இப்போ இந்த ஹதீஸை நீங்கள் படிக்கிறீங்க, இதில் உங்களுக்கு பெருசாக ஆர்வம் இல்லாட்டியும் நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸுக்கு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேரண்ட்ஸ் அதில் ஆர்வப்பட்டு இன்னொரு பிள்ளைய என்ன பண்ணிடுவாங்க, ஓத வச்சாலும் வச்சுருவாங்க. புரியுதா இல்லையா? இப்போ நம்ம இதில் இருக்கிற நமக்கு அதில் செய்தி பெருசாக நம்ம கேட்டு கேட்டு பழகி போன செய்தியாக இருந்தாலும் புதுசாக கேட்குறவங்களுக்கு அது என்ன இருக்கலாம், ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கலாம். அதான் ரொம்ப பல்லகின் எத்தனையோ எத்தி வைக்கப்படக்கூடியவர்கள் அவ்ஆமின் சாமியின் கேட்பவரை விட நரசாக், கேட்பவரை விட அவர் எப்படி இருப்பார், நல்லா தெளிவான ஆளாக விளங்கக்கூடியவராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கால ஹத்தஸ்னா முசத்தத் கால ஹத்தஸ்னா பிஷர் கால ஹத்தஸ்னா இப்னு அவுன் அன் இப்னு சீரின் அன் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்ரா அன் அபிஹி ஜக்கர நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒரு செய்தி சொல்லப்படுது. காதா அலா பைரி ரசூலா என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டகத்தில் உட்காந்துருக்கிறாங்க. ஒட்டகத்தில் உட்காந்து அம்சக இன்சானுன் பி ஹிதாமிஹி அவர் மிசிமாமிஹி அவு பிசிமாமிஹி, ஒரு மனிதர் அந்த ஒட்டகத்துடைய கடிவாளத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ரசூல்லா எங்கே உட்காந்துருக்காங்க, ஒட்டகத்தில் உட்காந்துருக்காங்க, ஒட்டக கடிவாளத்தை வந்து பிடிச்சிட்டு இருக்காரு. உடனே ரசூல்லா கேட்குறாங்க ஐயோமின் ஹாதா, இது எந்த நாள், இது எந்த நாள், இது என்ன நாள் என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்கிறாங்க சக்கத்தனா, நாங்கள்லாம் ரசூல்லா கேட்கும்போது அமைதியாக இருந்தோம். ஏன் அமைதியாக இருந்தோம், ஹத்தா லனன்னா, நாங்கள் நினைத்தோம் அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்மிகி சிவ இஸ்மிகி, இந்த நாள் அல்லாத வேறு ஏதாவது ஒரு புது பேரை ரசூல்லா அதுக்கு சொல்ல போகிறாங்களோ என்று நாங்கள் அவங்களே சொல்லுவாங்க என்று அமைதியாக நாங்கள் இருந்தோம். உடனே கால ரசூல்லா கேட்டாங்க அலைஸ யௌமுன் நஹர், இது யௌமுன் நஹருடைய நாள் இல்லையா என்று கேட்குறாங்க. குல்னா பலா யா ரசூலல்லாஹ், ஆமாம் இது நஹருடைய நாள் தான். சும்மா கால ரசூல்லா கேட்குறாங்க ஐயு ஷஹரின் ஹாக்கதா ஹாதா, இது எந்த மாதம் என்று தெரியுமா? ஃபசக்கத்னா ஹத்தா லனன்னா அன்னஹு சம்மிஹி பி கைரி இஸ்மிஹி, நாங்கள் அப்படியே நினச்சோம் யா ரசூலல்லாஹ் வேறு எதுவும் புதுசாக சொல்ல போகிறாங்க போலண்டு. கால லைஸ பிதில் ஹஜ், இது துல்ஹஜ்ஜுடைய மாதம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. குல்னா பலா யா ரசூலல்லாஹ், ஆமாம் யா ரசூலல்லாஹ். கால ரசூல்லா உடனே சொன்னாங்க ஃபைன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் பைனக்கும் ஹராமுன் க ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா. ரசூல்லா இந்த செய்தியை சொன்னாங்க, உங்களுடைய உயிர், உங்களுடைய உடைமை, உங்களுடைய பொருட்கள், இதெல்லாம் இந்த நாள் எப்படி கண்ணியமான நாளோ, இந்த மாதம் எப்படி கண்ணியமான மாதமோ, அதே போல் உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய உயிர், உங்களுடைய இதெல்லாம் புனிதமானவை. அதனால் ஒருத்தனுடைய உயிரில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விளையாடக்கூடாது. ஒருத்தனுடைய பொருட்களில் இன்னொருத்தனுடைய பொருட்களில் இன்னொருத்தன உடைமைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விளையாடக்கூடாது என்ற சொல்ல அந்த அழகான வழிமுறையை சொல்லி கொடுத்தாங்க. சொல்லிட்டு எப்படி சொன்னாங்க பல்லியக ஷாஹிதுல் காயிப், இங்கே இருக்கிறவங்க இங்கே இல்லாதவங்களுக்கு இந்த செய்தி என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள். ஃபைன்ன ஷாஹித, நிச்சயமாக இந்த மஜ்லிஸில் இருந்தவர் அசா ஐயு பல்லிக, இந்த செய்தியை சொல்லக்கூடும் யாருக்கு, மன்ஹுவா அவ்வாலகு மின்ஹு, இவரை விட சிறந்த விளங்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த செய்தியை என்ன பண்ண முடியும். இப்போ இங்கே இருக்கிற நீங்கள் உங்களை விட அறிவால் சிறந்த விளக்கமுடையவங்களுக்கு இந்த செய்தியை எத்தி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாருக்கும் இந்த செய்தியை என்ன பண்ணுங்கள், எத்தி வைங்கன்னு சொன்னாங்க. செய்தி சுருக்கமான செய்தி தான், ஆனால் பல கருத்துக்கள் உள்ளது. உடைமை, பொருள், உயிர், இது இந்த நாளை போல் கண்ணியம்னாங்க, இந்த நாளை போல் புனிதமானதுன்னாங்க. அந்த நாளை மதிக்கிற எத்தனையோ பேர் என்ன செய்ய மாட்டாங்க, ஹஜ்ஜு செய்வாங்க, காசு பணம் இருக்கிறவங்க ஹஜ்ஜு செய்வாங்க, வசதியாக இருப்பாங்க. ஆனால் அதை போல் உன் சகோதரனுடைய உடைமை, உயிர், அவனுடைய பொருட்கள் உங்களுக்கு புனிதமானவைன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ அதையும் பேணணும் இல்லையா, அதையும் மதிக்கணும் இல்லையா. அவன் உன் வீட்டு வேலைக்காரனாக இருந்தாலும், அவன் உங்கள் வீட்டு டிரைவராக இருந்தாலும், அவனுடைய உயிர், உடைமை, பொருட்களுக்கு கொடுக்க வேண்டிய புனிதத்தை நீங்கள் களங்கம் ஏற்படுத்தக்கூடாது. பாபுல் இல்மி கபுலல் கௌலி வல் அமல், சொல்கிறதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடி அதை சார்ந்த இல்மு நமக்கு என்னது அவசியம். சொல்கிறதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடியும் அது சார்ந்த இல்மு நமக்கு அவசியம். லிகௌலி அல்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்கிற இந்த செய்தியை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், அறியுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஃபஅலம், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இப்போ அல்லாஹ் முற்படுத்துறது எது, ஃபபதஅ பில் இல்மி, அல்லாஹ் ஆரம்பிக்கிறது எதை கொண்டு ஆரம்பிக்கிறான்,
இல்மை கொண்டு தான் ஆரம்பிக்கிறான். இப்போ தொழுகை இபாதத்துகள் ரெண்டாவது, ஃபஸ்ட் என்னது? இல்மு. அண்ணல் உலமாக்கள் ஆலிம்கள் இல்மு உள்ளவர்கள் வரசத்துல் அன்பியா, நபிமார்களுடைய சந்ததிகள் வாரிசுகள். வரசுல் இல்ம, நபிமார்கள் எதை விட்டுட்டு போனாங்க? சொத்து சுகம் கல்வி இல்லை, அவங்க விட்டுட்டு போனது இல்மு. வரசுல் இல்ம, அவங்க வாரிசாக்கி சென்றது இல்மு தான். மன அகதகு, யார் அந்த இல்மை எடுத்துக்கொள்கிறார்களோ அகதபி ஹல்லின் வாஃபிரின், அவர் ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவரை போலாவார். ஒமன் சலக்க தரீக்கன், யார் ஒரு பாதையில் நடக்கிறாரோ, எந்த பாதை அது? எத்லுபு பிஹி இல்மன், அவர் இல்மை தேடி கல்விக்காக வேண்டி அவர் நடக்கக்கூடிய இந்த பாதை இருக்கிறது. சஹலல்லாஹு லஹு தரீக்கன் இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கான பாதை அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யறான்? லேசாக்கி வைக்கிறான். கால ஜல்லதுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹுடைய அடியார்களில் அவனை பயப்படுவதெல்லாம் யார் தான்? கசருடைய வார்த்தை இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி, அல்லாஹுடைய அடியார்களில் அவனை அஞ்சுவதெல்லாம் அல் உலமா, இல்மு கொடுக்கப்பட்டவர்கள். இன்னொரு இடத்துல வமா யாகிலுஹா இல்லல் ஆலிமூன், இதை இல்முள்ளவர்களை தவிர யாராலும் என்ன செய்ய முடியாது, யாரும் இதை விளங்க மாட்டார்கள். வகாலு, நரகவாசிகள் இப்படி சொல்லுவாங்க, லவ் குன்னா நஸ்மு, நாங்கள் கேட்டிருந்தால், கேட்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால், அவ் நாகிலு, அல்லது கேட்டதை கொண்டு நாங்கள் அறிவு பெறக்கூடிய மக்களாக இருந்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸைர், நாங்கள் எங்கே இருந்திருக்க மாட்டோம், நாங்கள் நரகவாசிகளாக இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். உலமாக்களுடைய பணிங்கிறது நல்ல விஷயங்களை எத்தி வைப்பது. கேட்பது கேட்காதது யாருடைய பொறுப்பு? கேட்டவர்கள் நாளைக்கு நல்லவர்களாக இருப்பார்கள், கேட்காதவர்கள் லவ் குன்னா நஸ்மவு அகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸைர். உலமாக்கள் எந்த செய்தியாக இருந்தாலும் எத்தி வைப்பது உங்களுக்கு என்னது? கடமை. அது சார்ந்த இல்மு ரொம்ப முக்கியம். வகால குல் ஹஸ்தவி குல் ஹல் எஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? அல்லாஹ் கேட்கணும், ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் மார்க்க ஞானத்தை, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அவருக்குத்தான் மார்க்கத்திலே தெளிவை கொடுக்குறான், ஃபிக்ஹை கொடுக்குறான். இன்னமல் இல்மு பித்தஅல்லும், இல்மு என்னது? எப்படி கிடைக்கும் இல்மு? பித்தஅல்லும், கற்றுக்கொள்வதின் மூலம் தான் என்ன கிடைக்கும்? இல்மு கிடைக்கும். சும்மா உட்காந்தா கிடைக்காது, நம்ம தேடணும், நம்ம கற்றுக்கொள்ளணும். கால அபுதர் அலிலான்னு சொன்ன வாசகத்தை பாருங்க. அபுதர் அலிலான்னு சொன்னாங்க, லவ் வலஅத்தும் சம்சாமத் அலா ஹாதிஹி அஷார இலா கஃபாஹு, புரடியில் கை வச்சு சொன்னாங்க. அப்படி என் புரடியில் ஒருத்தன் வாழை வச்சுக்கிட்டு, அலன்து அன்னி உன்ஃபித கலிமத்தன் சமிஅத்துஹா மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபல அன் துஜீரு அலைய ல அன்கத்துஹா, ஒருத்தன் வந்து வாழையை புரடியில் வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டேருந்து கேட்ட செய்தியை நீ சொல்லாதன்னு சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன்னு சொன்னாங்க. நோக்கம் புரியுதா? எனக்கு ஏகப்பட்ட நிர்வாக பிரச்சனை இருந்தாலும், எனக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் சங்கடங்கள் கவலைகள் இருந்தாலும், எனக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும், மார்க்கம் இதுதான் சொல்லுதுன்னா அதன் தைரியமாக என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன். ஈட்டின் முனையில் நிறுத்தினாலும் ஈமான் இழக்க மாட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி என் பரடியில் நீ வாழ வச்சுக்கிட்டு நபியுடைய ஹதீஸை சொல்லாதன்னு சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன். இது ஆலிம்கள் இப்படி செய்யணும். கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தஃப்சீர் சொல்கிறாங்க, கூனு ரப்பானியின் இல்லை குரானில் கூனு ரப்பானியுன் அப்படின்னு என்ன பண்ணுறான்? ரப்பானியின்னு ஒரு ஆயத்தில் சொல்கிறான் ஆல இம்ரானில். ஹுலமா ஃபுகஹா, நீங்கள் எல்லாம் தனித்துவமிக்க மார்க்க சட்டமுள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். யுகாலு ரப்பானி, ரப்பானி எதுக்கு சொல்லப்படும்னா அல்லது யுரப்பின் நாசபி சிகாரல் இல்மி கபல கிபாரிஹி, யாருக்கு ரப்பானின்னு சொல்லப்படும்னா மக்களுக்கு வந்து பெரிய பெரிய சட்டங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லி சொல்லி பழக்கணும். தர்பியத் எடுத்த உடனே கஷ்டமாக அவங்களால செய்ய முடியாதது என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. மக்கள் ஏற்றுக்கிற வகையில் அவங்களால ஏற்றுக்க முடிஞ்ச விஷயங்களை சொல்லி சொல்லி என்ன பண்ணணும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய விஷயத்தை என்ன செய்யணும்? இழுத்துட்டு வரணுமே தவிர்த்து அவங்களால பின்பற்ற முடியாத சாத்தியமில்லாத அதிகம் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. பாபு மா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதகவ்வலுஹும் பில் மௌஇலத்தி வல் இல்மி கைலா யன்ஃபிரு. இது எந்த பாடம்னா, மா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள்? யதகவ்வலுஹும் பில் மௌஇலா, சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்யும்போது
நல்லா அவங்கள இன்ட்ரெஸ்ட் ஆக்குற மாதிரி தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, உபதேசம் செய்வாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு இல்மை உபதேசமோ அல்லது ஏதாவது இல்மை கற்றுக் கொடுக்கும்போது அவங்க சலிப்பு இல்லாமல் கைலா என்ஃபிரு, அவங்க கடுப்பாகாத அளவுக்கு சலிப்பு தட்டாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வளைச்சி இன்ட்ரெஸ்ட்டாக ரசூலுல்லாஹ் வந்து சில உபதேசங்களை செய்வாங்களாம். وقال حدثنا محمد بن يوسف قال أخبرنا سفيان بن عمس عن أبي وائل عن ابن مسعود رضي الله تعالى عنهم قال இருக்கா இங்கே இருக்கு கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? யத்தகவ்வலுனா, எங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அப்படி இலகுவாக சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படி இதா உபதேசங்களை இலகுவாக என்ன பண்ணுவாங்க, செய்வார்கள். ஃபில் ஐயாமி கராஹத்தி சாமத்தி அலைனா, கேட்பதற்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற நாட்கள் அல்லது நடுசாம 12 மணிக்கு மேலேன்னா ரஸாக் என்ன செய்யலாம், நீங்கள் தூங்கலாம். மணி எத்தனை ஆகுது, இப்போ தூங்கலாமா, இது தூங்குற நேரமா? அப்போ கராஹத்து சாமத்தை அலைனா, எங்கள் மீது கேட்பதற்கு கஷ்டமான நேரங்களில் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இலகுவாக அந்த நேரம் பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, போர் அடிக்காத மாதிரி அந்த செய்திகளை நமக்கு எத்தி வைப்பாங்க. وقال حدثنا محمد بن بشار وقال حدثنا يحيى بن سعيد قال حدثنا شعبة قال حدثني أبو التياح عن أنس بن مالك رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அனஸ் பின் மாலிக் அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகங்கள் பாருங்க, எஸ்ஸிரு இலகுவாக நடந்து கொள்ளுங்கள், கை வைக்காதீங்க, இலகுவாக நடந்து கொள்ளுங்கள் பேரிடத்துல எல்லா விஷயத்துலையும் A to Z. வலா துஅஸ்ஸிரு, என்ன செய்யாதீங்க, சிரமப்படுத்தாதீங்க யாரையும். எஸ்ஸிரு இலகுவாக நடந்து கொள்ளுங்கள், சிரமப்படுத்தாதீர்கள். பபஷிரு, பேசுகிற நல்ல அழகான முறை சுபச்சோபனமாக பேசுங்கள். வலாத்து நஃபிரு, ஒருத்தர் விரண்டோடுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சலிவடைகிற மாதிரி சலிப்பு தட்டுற மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட நடந்துக்காதீங்க, பேசாதீங்க, எதுவும் செய்யாதீங்கன்னு நாங்கள் சொல்லலாம். இவ்வளோ அழகான வார்த்தைகளை கொண்ட மார்க்கம் இஸ்லாம். இப்போ நம்மளை தான் தீவிரவாதிங்கிறோம். அது இலகுவாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு கட்டளையிடப்படுகிற மார்க்கம் இது. இப்போ இலகுவாக நடந்து கொள்கிற ஒருத்தர் எங்கே போய் பாம் வைக்க போகிறான், எங்கே போய் குண்டு போட போகிறான், இதுலேருந்து நமக்கு தெரிய வேணாமா எவ்வளோ ஒரு அழகான பண்பான வார்த்தைகள் இதுன்னு. இப்போ தீவிரவாதிகள்ன்ற பேர் யாருக்கு சொல்கிறாங்க? தீவிரம் காட்ட வேண்டும் எந்த விஷயத்தில், இலகுவாக அன்பாக நடந்துக்க வேண்டிய விஷயத்தில் நீங்கள் தீவிரம் காட்டணும். யாரையும் சிரமப்படுத்தாதீங்க. பெரும்பாலும் நம்ம அந்த அட்ரஸ் கேட்டு வரவங்கள்ட்ட அழகாக நடந்துப்போம் பார்த்தீங்களா இல்லையா? அட்ரஸ் கேட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம், நேராக போங்க, ரைட்டு போங்க, லெஃப்ட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த அட்ரஸ் விஷயத்தில் வர மாதிரி எல்லாத்தையும் என்ன செய்யணும், வரணும். ரோட்டு கேட்குறவன்ட்டு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி A to Z காலை எந்திரிச்சதுலேருந்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறாங்க கடுகடுப்பாக இல்லாமல். இது நான் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட மட்டும் இல்லை, பொதுவாக யாராக இருந்தாலும் இப்படி இலகுவாக நடந்து கொள்ளுங்கள், சிரமமாக என்ன பண்ணாதீங்க, கடினத்தனமாக நடந்துக்காதீங்க, நல்ல அழகாக பேசுங்க, கடுப்பாகிற மாதிரி வெறுப்பாகிற மாதிரி என்ன செய்தீங்க, பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படிலாம் பேசினா தான் வேலை நடக்குன்னா என்ன பண்ணுறது, நடக்கும். அடிக்கு கட்டுப்படாதவன் அன்புக்கு என்ன செய்வான், கட்டுப்படுவான். ஆனால் சில நேரங்கள் அடியும் கூட அனுமதிக்கப்பட்டிருக்கு. 10 வயசுக்கு மேலே தொழுகாட்டி என்ன பண்ணுங்க, அடித்து தொழுவைங்க. தேவைக்கு அடித்தால் அதுக்கப்புறம் அரவணைப்பும் இருக்கணும், திட்டினால் அதுக்கப்புறம் அன்பும் இருக்கணும். கண்டிப்புங்கிற சப்ஜெக்ட் இருக்கக்கூடாது. பொதுவான குணங்கள் யதார்த்தமான வாழ்க்கையில் நீங்கள் அணுகும். இவரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லணும், அந்த ஆளா அவர் சுடுமூஞ்சாச்சு அப்படிங்கிற பேர் வாங்கிடக்கூடாதுங்கிறேன். புரியுதா இல்லையா? இப்போ நானும் திட்டுவேன், சில நேரத்தில் நானும் அடிப்பேன்னு வைங்களேன். ஆனால் இவங்க எப்போதும் சுடுமூஞ்சி கடுக்கன்னு திட்டிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? பெரும்பான்மையான நேரங்களில் இவங்க அழகான முகத்தோடு சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க, தேவைக்கு கண்டிப்பாங்க. அப்படி தான் நம்ம பேர் வாங்கணுமே தவிர்த்து அவன்கிட்ட பேசினா ஒரு ரியாக்ஷனே இருக்காது, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் அப்படி இருக்காங்க, மண்டேவே ஆட்ட மாட்டாங்க. அப்படியே எது நல்ல செய்தி சொன்னாலும் பிடிக்கிறது, சோகமான செய்தி சொன்னாலும் இப்படிங்கிறது, ஒரு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, கூட சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போல்லாம் இருக்காதீங்க. எதிராளியை வந்து அப்படி நல்ல ஒரு புன்மலர்ந்த முகத்தோடு இருக்கணுங்கிறது மார்க்கம் நமக்கு சொல்கிற விஷயம். ரஸாக்கு புரியாது. பாபு மஞ்சால் அலி அஹ்லில் இல்மி ஐயாமன் மாதூமா. இப்போ கல்வியை தேடி போகிறதுக்குன்னு குறிப்பிட்ட நாட்கள் என்ன செய்கிறது, வச்சுக்கிறது இருக்குது. அதாவது கல்விக்காக வேண்டி கல்வியுடையவங்கள்ட்ட போய் இல்லையா அஹ்லில் இல்மி, இந்த நாள் இவங்கள்ட்ட போய் நம்ம உட்காந்து என்ன செய்யணும், கல்வி படிக்கணும். இந்த நேரம் இப்போ 12 to 1 அல்லது 8 to 12 நம்ம ஸ்கெடியூல் வச்சுக்கிறோம் இல்லையா?
அல்லது நீங்கள் ஒன்று விட்டு இப்போ 8ஆவதுலேருந்து 7ஆவது படிக்கிற இந்த வருடங்கள் ஃபுல்லாக நீங்கள் கல்விக்காக ஒதுக்குறீங்க இல்லையா, அது மாதிரி ஆகிரில் இல்முடையவங்கள்ட்ட போயிட்டு நாட்களை என்ன செய்கிறது, ஒதுக்குவது, ஆக்குவது. கால ஹத்தஸ்னா உஸ்மான் இப்னு அபி ஷைபா கால ஹத்தஸ்னா ஜரீர் அன் மன்சூர் அன் அபி வாயில் கால கால அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, யுதக்கிருன் நாஸ ஃபி குல்லி ஹமீஸின், ஒவ்வொரு வியாழக்கிழமை மட்டும் ஒரு மக்களுக்கு என்ன செய்வாங்களாம், சில விஷயங்களை பேசுவாங்களாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும். இப்போ காலலகு ரஜுலன், ஒரு மனிதர் கேட்டாங்களாம், யா அபா அப்துர் ரஹ்மானே லவதித்து, நான் ஆசைப்படுகிறேன், அன்னக்க நிச்சயமாக நீங்கள் தக்கர்த்தனா குள்ளையோமின், நீங்கள் தினமும் எங்களுக்கு நீங்கள் பேசினா நல்லா இருக்குமே நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது, இப்போ அப்போ அவங்க சொன்னாங்க, யார் அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமாம் இன்னஹு என்னவுனி, அப்படி நான் பேசுவதை விட்டும் என்னை தடுப்பது எது தெரியுமா, மீன் தாடிக்க எதை விட்டும், அதிலிருந்து தினமும் நான் நினச்சா பேசிடலாம், அதிலிருந்து என்னை தடுப்பது எதுவுன்னா அன்னி அக்ரஹு, நான் வெறுக்கிறேன், அன் உமில்லக்கும், நான் உங்களை சோர்வடைய வைப்பதற்கு என்ன பண்ணுறேன், எனக்கு விருப்பம் இல்லை. வைனி அத்தகவலுக்கும் பில் மௌஇலா, நான் உங்களுக்கு தோதுவான நேரம் பார்த்து அழகான முறையில் உபதேசம் செய்ய நினைக்கிறேன். கமா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தகவ்வலுனா பிஹா, எப்படி ரசூலுல்லாஹ் எங்கே தோது பார்த்து எங்களுக்கு உபதேசம் செய்தார்களோ, மகாஃபத்த சாமத்தி அலைனா, நாங்கள் கேட்குறதுக்கு பயப்படுறோம், ஐயோ இதுக்கப்புறம் உட்காந்து பேசினா இவங்க கேட்க மாட்டாங்கடா அப்படிங்கிற அந்த பயந்த சூழலெல்லாம் கவனித்து ரசூலுல்லாஹ் எப்படி எங்களுக்கு ஏற்றவாறு உபதேசம் பண்ணாங்களோ, அது மாதிரி நானும் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அழகான முறையில் உபதேசம் செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களை சலிப்பாக்கி பார்க்குறது எனக்கு என்ன கிடையாது, விருப்பம் இல்லாதான் என்னை தினமும் பேசுறது தடுக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம நினச்சா என்ன பண்ணலாம், பாடமாக நடத்தலாம், நடத்தி தள்ளலாம் அப்படியே. ஆனால் இன்னி அக்ரகுவன் ஒம்லிக்கும், நீங்கள் சலிப்படையக்கூடாது என்பதற்காக பயந்து தான் இந்த பீரியட் அமைப்பு 45 நிமிஷம் 8 to 12, அப்போ 1 மணி நேரம் ரெஸ்ட்டு போங்க, தொழுகை, சாப்பாடு, திருப்பி அதுக்கப்புறம் மதியானத்துக்கு அப்புறம் கிளாஸு, அசரில் விளையாட்டு, மகரிப் பிறகு முத்தாலா அப்படின்ட்டு இப்படி புரட்டிப்படி ஒன் டே கிளாஸ் மாதிரி என்றைக்காவது வாரத்துக்கு ஒருக்க வச்சா பரவாயில்ல, தினமும் ஒன் டே கிளாஸ் வச்சா எப்படி இருக்கும். நீங்கள் சலிப்பு தட்டக்கூடியது யார் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் சஹாபாக்கள் தாபியங்களுக்கு. இப்போ நீங்களாம் ஏமாத்துறோம், நீ 45 நிமிஷம் தாண்டினாலே என்ன வாய் போயிருவீங்க. இதான் இப்போ என்ன பண்ணுது, தள்ள ஆரம்பிச்சிருச்சே. பாபு மை யுரிதுல்லா பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நல்லதை நாடுகின்றானோ அவங்களுக்கு தான் என்ன செய்வான், மார்க்கத்தில் ஒரு தெளிவை கொடுப்பான். கால ஹத்தஸ்னா சயீத் இப்னு உஃபைர் கால ஹத்தஸ்னா இப்னு வஹபின் அன் யூனிஸ் அன் இப்னு ஷிஹாப் கால ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் சமிஅத்து முஆவியா ஹதீபன் யக்கூல் சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், ரசூலுல்லாஹ் சொல்கிறத நான் கேட்டேன் சொன்னாங்க. மை யுரிதுல்லா பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவருக்கு தான் அல்லாஹ் மார்க்கத்தில் என்ன செய்வான், விளக்கத்தை ஞானத்தை கொடுப்பான். வைனமா ஆன காசிம், நிச்சயமாக நான் பங்கு பிரித்து கொடுப்பவன் தான். வல்லாஹ் யோதி, அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், கொடுக்குறான். வலன் தசாலு ஹாதிகில் உம்மத்து, இந்த உம்மத்திலிருந்து ஒரு கூட்டம் நீங்காது. காயிமத்து நல்லா அமரில்லா, அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய கூட்டம் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உம்மத்தை விட்டு என்ன பண்ணாது, நீங்காது. லா யதுர்ருஹும் மன் ஹாலஃபஹும், இந்த கூட்டத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அந்த கூட்டத்தால் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஹத்தா யாத்தி அமருல்லா, மறுமையுடைய நாள் வர வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம் அல்லாஹுடைய கட்டளையை எடுத்து நடத்தி கொண்டே இருக்கும். யார் எதிர்த்தாலும் இந்த கூட்டம் என்ன பண்ணாது, ஒன்றும் ஆகாது. யாராலையும் இந்த கூட்டத்தால் எதிர்த்து எந்த இடையூறும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்படி ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். நாம் கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்களோட மக்களாக என்ன செஞ்சிடக்கூடாது, இணைஞ்சிடக்கூடாது. ஒரு லீவுக்கு போனால் குடும்பமாக நம்ம மாறிடக்கூடாது. குடும்பத்தில் தொழுக மாட்டாங்க, எல்லாருடைய பெற்றோர்களும் இப்போ தொழுகுவாங்களான்னு தெரியாது, எல்லோரும் ஃபஜ்ருக்கு படுத்துங்கிற கேஸ் தான் அதிகம். இப்போ நாம் மதரசால கம்பல்சரி ஃபஜ்ரை தொழுகிறோம். வீட்டுக்கு போன முதல் நாள் வீட்டெல்லாம் படுத்து தூங்குவாங்கன்னா, நான் ஒரு ஆள், அவங்க 10 பேர் 5 பேர் மெஜாரிட்டி தான் ஜெயிக்கிங்கிறதுக்காக நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, குப்பர் அடித்து படுத்து தூங்கிடக்கூடாது. அப்போ நீங்கள் யாரோட சேர்ந்தாலும் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அவங்களாம் என்ன செய்யணும், அவங்க மாறணும் தவிர நீங்கள் அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது, மாறிடக்கூடாது. இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க, படம் பார்க்காம இருப்பீங்க,
ஆனால் வீட்டில் உங்கள் பிரதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வர படத்தை கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துட்ருப்பான். அவன் மொத்தமாக ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பான். நீங்கள் எங்கேயும் வீட்டுக்கு போகிறவொடனே நீங்கள் இருக்கிறீங்கன்னு அவன் பார்க்குறதுக்கு பயப்படணும். ஐயோ பார்த்தா அண்ணன் இதை சொல்லுவார், தம்பி இதை சொல்லுவான், தப்பாக எடுத்துப்பான், நம்மளை ஏதாவது நசீத் பண்ண ஆரம்பிச்சிருவான், நம்ம இருக்கிறவளை இந்த தப்பும் செய்யக்கூடாதுன்னு நினச்சி நமக்கு பயந்து இருக்கணுமே தவிர்த்து நம்ம அவனோட சேர்த்து என்ன செய்யக்கூடாது, அப்படி பார்த்துடக்கூடாது எல்லாத்தையும் உட்காந்துக்கிட்டு. புரியுதா இல்லையா? அதான் காயமத்தன் அலா அம்ரில்லா, இறைவனுடைய கட்டளை எடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நிலையாக இருக்கும். ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நாம் அந்த கூட்டத்தில் இருக்கோமாங்கிறது ஒரு லீவ்லேயே நமக்கு தெரிஞ்சு போயிடும். இங்கே நம்ம எதெல்லாம் எடுத்து நடக்கிறோமோ, தொழுகை, இபாதத்து, மற்ற விஷயங்கள் எதெல்லாம் எடுத்து நடக்கிறோமோ, இதெல்லாம் விடுமுறையில் வீட்டுக்கு போனால் இருக்குதான்னு பார்க்கணும். நான் ஒன்றும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களை வச்சுருக்க இந்த செட்டில் உட்கார வச்சு பாடம் கேளுங்கன்னு சொல்ல வரலை. யாசினை ஓத வச்சு அதுக்கப்புறம் குரானை ஃபுல் பண்ண சொல்லு, அப்படியே 8 மணிக்கு எல்லாத்தையும் பேரில் நிற்க வைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கிதாப் நடத்த ஆரம்பிங்க அவங்களுக்கு, அப்படிலாம் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் சொல்லலை. ஷரியத்துடைய விஷயங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா? தொழுகை, மற்ற ஹராம், வீட்டில் உள்ளவங்களாம் எல்லோரும் வந்து வீட்டுக்கு பொம்பளைங்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, வீட்டில் நீங்கள் போய் ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே லேஸ் மாதம் ஆரம்பிப்பாங்க. ஓ வந்தாக அது சொன்னாங்க, இது சொன்னாங்க, அப்படி இப்படி ஒரே சண்டை அப்படியே வரும். செய்திகள் ஒன்று தொட்டு ஒன்று அப்படியே அப்படியே வரும் இல்லையா? அந்த செய்திகளை நம்மளும் அப்படியா அப்படி அப்புறம் ஓ என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்டு அதை இன்னும் ஆர்வம் மாற்றி விட்டு அவங்க முன்னாடி பேச விட வேண்டியது. இப்படி செய்யக்கூடாது. இது கோல் புறம் எல்லா லிஸ்ட்லேயும் போய் சேருது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இப்பெல்லாம் பேசாதம்மா, அதெல்லாம் தேவையில்லாமல் ஊராவோட கதையெல்லாம் பேசாத விடு அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் டைம் அவங்க என்ன செய்வாங்க? நம்மள்கிட்ட மாறப்பட்டாங்க, நம்மள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன செய்வாங்க? யோசிப்பாங்க. ஆஹா, இவன்கிட்ட சொன்னால் இவன் வந்து கோல் புறம்மா இவன்கிட்ட சொல்ல வேணாம் அப்படி நம்ம இருக்கும்போது பேசவும் மாட்டாங்க. 2-3 தடவை சொல்லிப்பாரு, நம்ம கோல் பேசாதம்மா புறம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லி பாருங்க, அடுத்து பேச மாட்டாங்க. என் புள்ள திட்டுறான், கோல் பேசுனா புறம் பேசுனா அப்படின்னு ஒதுங்கி இருந்துருவாங்க, செய்ய மாட்டாங்க. அது நம்மளும் நல்லா ஊராவிட்ட கதையை பேசுகிறதுக்கு நமக்கு இனிப்பாக இருக்கும் இல்லையா? அதில் ஒரு இன்பத்தை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான், யதார்த்தமாக மனுஷனுக்கு வச்சிருக்கிறான் போல். ஊராவிட்ட கதையை அவன் நல்லா இல்லைங்கிற செய்தியை கேட்கும் போது சந்தோஷம். நம்ம கரெக்டாக இருக்கோம்ப்பா, கெட்டு போயிட்டானா, அப்படி பண்ணுறானா, இப்படி பண்ணுறானா, கூட்டிகிட்டு ஓடிட்டானா, அது பண்ணிட்டானா, இது பண்ணிட்டானா, இப்படியா இன்ட்ரெஸ்ட் வரலாம் கேட்குறது. இது செய்தான் அப்படி தான் வந்து அந்த பகுதாவை நமக்கு ஏற்படுத்தி வருது. அந்த கோபத்தை, கடுப்பை, அடுத்தவங்க மேலே ஒரு மாதிரி காழ்ப்புணர்ச்சி, நல்லா இருந்தால் பிடிக்காத குணம், இதெல்லாம் வீட்டில் செய்வாங்க. யதார்த்தமாக நடக்கும், தினமும் நடக்கும். என்ன வேலை? சமையலுக்கு அப்புறம் என்ன வேலை இருக்குது? அப்படி முடிச்சக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சப்போ என்ன வேலை இருக்குது? ஒன்று சீரியல், இல்லைன்னா ஊராவிட்ட கதை, தூக்கம். இதாண்டி வேறு என்ன வேலை இருக்குது? போய் குரான் திலாவத்து இருக்கா, ஹதீஸ் நபவி திலாவத்து இருக்கா, அல்லது தஃப்சீர் பயானு, இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் மௌத்துடைய பயம் வர வயசுன்னு ஒன்று இருக்குது. இந்த வயசு வந்தாக்கா அடுத்த டேஞ்சர், நம்ம டிக்கெட் வாங்க போகிறோம், லாஸ்ட் வயசுன்னு ஒரு வயசு இருக்குது. அந்த வயசில் உள்ளவங்க மட்டும் என்ன பார்க்கன்னு தெரியாமல் இப்போ எல்லோரும் மொபைல் ஃபோன் நெட்டு போட்டு விட்றாங்களே, வயசான பாட்டிங்களுக்கெல்லாம் உட்காந்து எதையாவது பார்த்து தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதில் வந்து மௌத்தில் பயம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? ஐதல் பயானு, அந்த பயானு, இந்த பயானுன்ட்டு அதை பார்க்க வேண்டியது, தேவையில்லாத ஆட்களுக்கு அனுப்பிச்சி விட வேண்டியது, அதை ஸ்டேட்டஸில் வைக்க வேண்டியது, இப்படி வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதை கேட்டு இங்கே பாரு எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இளம் வயசில் இருக்கணும், அப்போ இருக்காது. எல்லாம் இதுக்கப்புறம் கபருக்கு போகிற வந்து நன்மை சேர்த்துட்டு போகலாங்கிற மாதிரி அடிப்படையில் அப்போ உட்காந்து நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குது. பயான் கேட்குறது, திக்ர் செய்கிறது, தொழுகிறது. இப்போ இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அதை காயமத்து நல்லா அம்ரில்லா, அல்லாஹுடைய கட்டளை விஷயங்களில், மார்க்க விஷயங்களில் பிடிமானமாக நம்ம என்ன செய்யணும்? இருந்து பழகணும். இந்த கூட்டம் கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும்ன்ற சொல்லிட்டாங்க. இது யார் எதிர்த்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அவங்களால. அதனால் தைரியமாக நம்ம அந்த கூட்டத்துக்குள்ளே போய் இணையலாம். ஆனால் இணையறதுக்கு நமக்கு மனம் வருமா? அதான் இங்கே கேள்வி. நமக்கே முதல்ல மனம் வராது. அப்போ அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும்.